எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். டிஜிசிஏ அந்த குவைத் ஏர்போர்ட் மேலே விழுந்த அந்த ட்ரோனோட வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுதான் அந்த வீடியோ. அதுக்கப்புறம் வந்து அந்த குவைத் ஏர்போர்ட்டில் காயமடைஞ்ச நம்ம இந்தியர்களை போய் இந்திய தூதர் வந்து நேரில் போய் விசாரிச்சிருக்காரு. அதுக்கான ஃபோட்டோஸ் தான் இது. அப்புறம் குவைத்தில் வந்து 153 கிலோமீட்டர் ஸ்பீடில் போன ஒரு வெளிநாட்டவர் வந்து நாடு கடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. நான் ஏற்கனவே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸ்பீட் லிமிட்லாம் வந்து இப்போ நீங்கள் அதிகமாக போனாங்களா, குறிப்பிட்ட ஸ்பீடை விட அதிகமாக போனாங்கன்னா உங்களுக்கு கடும் தண்டனை, வெளிநாட்டுலாம் இருந்தால் பாரபட்சமின்றி நாடு கடத்திடுவோம் அப்படின்ற மாரி குவைத் டிராஃபிக் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அதன் அடிப்படையில் பார்த்தா அந்த 153 கிலோமீட்டர் ஸ்பீடில் போன ஒரு நபரை வந்து நாடு கடத்த போகிறாங்க. குவைத் பொது மனிதவள ஆணையம், அதாவது பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர், தலைநகர் மாகாணத்தில் உள்ள அதன் அலுவலகத்தில் அவசர கால சூழ்நிலைகளை எதிர்கொள்ளவும் திறனை மேம்படுத்தவும் பாதுகாப்பு நடைமுறையை உறுதிப்படுத்தவும் ஒரு வெளியேறும் பயிற்சி நடத்தியுள்ளது. இந்த வீடியோவும் பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர் குவைத் அவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா, அப்தாலியில் செயல்படும் எரிபொருள் நிறுவனம் ஒன்றின் மீது சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்நிறுவனத்தின் பணியாற்றும் தொழிலாளருக்கு சேர வேண்டிய ஊதியம் வழங்கப்படாததால் அவர்கள் பகுதி நேர வேலை நிறுத்தம் ஈடுபட்டனர். இதை கண்டறிந்த பொது மனிதவள ஆணையம் தொழிலாளர்கள் சட்டத்தை மீறிய அந்த நிறுவனத்தின் மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதாக தெரிவித்திருக்காங்க. உங்களுக்கு கூட சம்பளம் வரல, வேலையில் ஏதாவது தொல்லை இருந்தால் நீங்கள் கூட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தூரம் எட்டுன்னு வந்திருக்காங்க மேடம். ஹால் அகமதி அப்படின்னு காட்டுச்சு லொக்கேஷனில். ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கிறோம். கண்ணு வர எரியுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம், 60 கிலோமீட்ரு. எதுக்கு வந்துருக்கான்னு தெரியல. ஒரு வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க, பின்னாடி இருக்கிற வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. என் கூட இருக்கிறவன் ஊருக்கு போனதுலேருந்து அவன் கார் நான் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், பெட்ரோல் போட்டுக்கின்னு. ஓனரு பட்ஜெட் எடுக்காது குமார் மாமா, ஏன்னா வெளியே போகிற மாதிரினா பாபா அத்மான் காரே எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த காரை எடுத்துன்னு வந்துக்கிறேன். பார்க்கலாம் எத்தனை மணிக்கு வராங்க அப்படின்னு. குவைத்தோட பொது போக்குவரத்து துறை ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கு. மே 25 முதல் மே 31 வரை இந்த காலகட்டத்தில் நடத்தப்பட்ட சோதனையின் முடிவில் போக்குவரத்து விதிமீறல் 18,552, தேடப்படும் நபர்கள் 24, போக்குவரத்து புகார்கள் 2,488, இக்காமா இல்லாதவர்கள் 18, தேடப்படும் வாகனங்கள் 24, அடையாள ஆவணங்கள் இல்லாதவர்கள் 3 பேர், சந்தேகக்கிடமானவங்க 2 பேர், சிறார் தொடர்பான வழக்குகள் 15, 54 நபர்கள் வந்து போக்குவரத்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. 431 வாகனங்கள் மற்றும் 27 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. 913 விபத்துகள் மற்றும் 165 மோதல் காயங்கள் ஏற்பட்ட விபத்துக்கள். மனுஷனை ஜூஸாக பிசைஞ்சு எடுக்கிறாங்க. அந்த அகமதிலேருந்து நேராக மேடத்தோட தங்கச்சிட்டுன்னு போய் நையமில் விட்டுட்டு அப்படியே அவுட் போயிட்டு, அப்புறம் பேஷன் மாலில் இருக்கிற சைதியில் போயிட்டு, அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். திருப்பியும் மேடம் வண்டி ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. மேடம் திட்டுமே அவங்க அக்கா வீட்டில் விட்டேன். அப்புறம் ஓனர் அவங்க தம்பி அவர் ஒரு பொருள் கொடுத்து எடுத்துன்னு போய் எங்கள் மாமியார் வீட்டில் கொடுன்னாரு. அங்கே போய் கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் போய் துணி வாங்கினாரு. அப்புறம் போய் அங்கே இருக்கிற அந்த தண்ணி கரண்ட்டு பில்லு கட்டுறதுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாரு. சொல்லும் போதே மூச்சு வாங்குது. இவ்வளோ வேலையும் செஞ்சுன்னுக்கிறேன், என் நிலைமை எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஷ்டம்தான். இதில் இந்த வண்டியில் இப்போ நான் ஓட்டினுக்கிற ஓனர் அவங்க தம்பி வண்டிலையும் பிரேக் பேடை சுத்தமாக தேஞ்சிருச்சு. பிரேக் பிடிச்சா சவுண்டு சுன்னு வந்து நிற்குது. அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், பாபா இதுமாரி செய்யாரா சஃபைஃப் அது ஃபுல்லும் கலாஸ் ஆச்சு பாபா, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டார். இல்லை பாபா, நான் பிரேக் பிடிக்கும் போது ஒரு மாதிரியாக சவுண்டு வருது, அது போனாலே பிரேக் பேடு போச்சு தான் அர்த்தம். என் வண்டிக்கு இப்போ தான் மாற்றி 2 மாதம் ஆகுதுன்ட்டு என் வண்டிக்கு மாற்றின அந்த பில்லு ஃபோட்டோலாம் காட்டினா, ஓ சரி சரி நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவர் கிளம்பி போயிட்டார். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இல்லை நாளைக்கு மாற்ற சொல்லுவார். ஏன்னா ரொம்ப அப்படியே சத்தம் அதிகமாக கேட்குது பிரேக் பிடிச்சாலே. அப்புறம் வேலையும் முடிஞ்ச மாதிரி தான் கணக்கு. மணி ஒரு 11:30 மணிக்காக போய் மேடத்தை மட்டும் இட்டுன்னு வந்து வீட்டுக்கு விட்டுட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும். தகவல் எதுவும் பெருசாக வரல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு தகவல் வேலை எப்படி வருதுன்னு பார்ப்போம். நாளைக்கு வீடால் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.